ஹாய், குட் மார்னிங். இது வந்து குழந்தைகள பத்தி தான் சொல்லப் போறேன். 3 விஷயம் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒ யார் குழந்தைங்கள வளர்க்குறீங்களோ, இல்ல கேர் பண்ணுறீங்களோ, இல்ல வெளிநாட்ல வேலைக்கு போறீங்களோ, 3 விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமா நீங்க வந்து பழக்கப்படுத்தணும். என்னன்னா, சாப்பிடுற டைமும், எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றோன்றது. புரியுதா? அது அது ஒரே இடத்த தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்க சாப்பாட்டுக்கு. அந்த இடத்துல உட்காந்தாங்கன்னா, புள்ளைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது சாப்பாட்டு டைம் நமக்குன்னு சொல்லிட்டு. 2வது அந்த சாப்பாடு டைமு அக்யூரேட்டா 8:00 பிரேக்ஃபாஸ்ட்னா 8:00 பிரேக்ஃபாஸ்ட்டா அந்த இடத்துல உட்கார வச்சு பழக்கப்படுத்துங்க. லஞ்ச் 12 மணிக்கு 12:30 மணிக்கா எக்ஸாக்ட்லி த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டின்னர் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கா அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்று. புரியுதா? இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு டிசிப்ளினுக்கு தேவையான ஒரு முக்கிய அம்சம் இது. 2வது என்னன்னா, தூங்குற ஷெட்யூல்டு. காலையில் வந்து 1 மணி நேரம் தூங்க போடுறீங்க. 9:30 மணிக்கு தூக்கம்னா, யார் வந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு, நீங்கள் குழந்த தூங்குற டைமு, இப்போ தூங்கலைன்னா நைட்டு தூங்க மாட்டான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு, அந்த 9:30 மணினா 9:30 மணிக்கு கரெக்டாக தூங்க போட்டுட்டு, 1 மணி நேரம்னா 10:30 மணினா 10:30 மணிக்கெல்லாம் குழந்தைய எழுப்பிடுங்க. அதே மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1:30 மணி நேரம் தூங்க போடுங்க. மொத்தம் வந்து குழந்தைங்க வந்து 24 ஹவர்ஸில் 16 to 14 ஹவர்ஸ் தூங்கணும். அப்படி தூங்குனா தான் குழந்தைங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. 2வது வந்து அவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து ஒழுங்காக இருக்கும். தூக்கம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளினு, அந்த பங்க்சுவாலிட்டிலாம் போச்சுன்னா குழந்தைங்க வந்து நம்ம நினைக்கிறோம் இது குழந்தைங்க இதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிற பாவனை, நம்ம பார்க்குற ஐ கான்டாக்ட்டு, நம்ம பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் தேர் நாட் பிரிங் பேக் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. புரியுதா? 3வது என்னென்னா போத்தி ட்ரைனிங். போத்தி ட்ரைனிங்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த குழந்தைங்களுக்கு. சிலருக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல இதை பற்றி. போத்தி ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 1.5 வயசு 1.25 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், குழந்தைங்க போத்தி ட்ரைனிங்க்கு ரெடியாக இருக்காங்கன்னா, சில குழந்தைங்க வந்து கையை முன்னாடி வச்சுட்டு இருப்பாங்க. சில பிள்ளைங்க பேண்டிஸை அவுத்து தூக்கி மேலே தூக்குவாங்க, கீழே இறக்குவாங்க. இந்த மாதிரி சிம்டம் இருக்கும்போது குழந்தைங்க வந்து போத்தி ட்ரைனிங்க்கு ரெடின்னு சொல்லிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் போத்தி ட்ரைனிங் ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உடனே வந்து என்ன செய்யணும், அதில் உட்கார வைக்கணும், சட்டியை கழட்டிட்டு அதில் உள்ளே உட்கார வைக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த அந்த டாய்லெட்ரிஸ் சின்னது குழந்தைங்களுக்கு விற்கும் இல்லையா, அதை வாங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டில் வச்சுட்டு அதை அந்த அந்த அவங்க பசங்களோட கண்ணு முன்னாடியே வச்சிடுங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எப்படி எடுக்கணும்னா, போய் அதுக்கு வச்சிட்டிங்கன்னா அதில் போய் உட்காந்து ஏந்திரிச்சு வருவாங்க. அப்போது கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், பிபி போறியா சுச்சா போறியான்னு கேட்டு நீங்கள் சட்டியை கழட்டி அதில் உட்கார வைக்கலாம். உடனே நீங்கள் பேண்டிஸ் அவுத்துட்டு நீ உட்கார வச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, உட்காந்து போக மாட்டாங்க. குழந்தைங்கள விளையாட விடுங்க கொஞ்ச நாளைக்கு. புது போட்டி வந்ததுக்கப்புறம் அதுங்க உட்காந்து ஏந்திரிச்சு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு இன்சிடென்ட் நேற்று நடந்தது எங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே தான். அந்த குழந்தை 1 வயசு இருக்கும்போதே நான் சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். தூக்கம் கரெக்டாக போடுங்க, விருந்தாளிங்க வந்து அதை பொருட்படுத்தாதீங்க, நீங்கள் குழந்தைய லுக் ஆஃப்டர் பண்ணுங்கள், தூங்க வைங்க, சாப்பாடு நேரத்தில் கரெக்டாக ஒரு இடத்துல உட்காரிச்சு சாப்பிட வைங்க, அப்படி இப்படின்னதுக்கு அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து குழந்தைங்களை வளர்க்க தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்றது வந்து லிசன் பண்ணுறதில்ல, இக்னோர் பண்ணாங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம். ஆனால் நேற்று என்னன்னா, அந்த குழந்தை நைட்டு 24 ஹவர்ஸ் எப்போயுமே தூங்குறது இல்லையாம். அப்போ யாருடைய இதுக்கு ப்ராப்ளமு? பேரண்ட்ஸோட ப்ராப்ளம் இது. நான் 1000 முறை சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு டைமுக்கு பங்க்சுவாலிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சில்ட்ரன் அண்ட் அடல்ட் போத் ஆஃப். புரியுதா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து அலட்சியப்படுத்தாமல், நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல், தூங்குகிற டைமும் சரி, சாப்பிட்ற டைமும் சரி, அந்த போத்தி ட்ரைனிங் கொடுக்கும்போதும் சரி, கொஞ்சம் ஒரு சலுப்பு தட்டாமல் நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து கோப் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்கள தூங்க போடுறது சைலண்ட்டாக, ஐயோ குழந்தை தூங்குது சத்தம் போடாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. டிவி ஓடிட்டு இருக்கா, அங்கேயே போட்டு குழந்தைய தூங்க வைங்க. 4 சத்தத்தில் தூங்க ஆரம்பித்தா தான் நீங்கள் எங்கேயாவது குழந்தைங்கள தூக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும்னா, குழந்தைங்க வந்து எங்கே நீங்கள் தூக்கிட்டு போனாலும் எந்த சத்தத்துலேயும் தூங்குறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஆகிடும். புரியுதா? இதை தூக்கத்தை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இது சின்ன டிப்ஸு. இது 3 டிப்ஸும் தயவு செய்து எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். நேற்று ஒரு குழந்தைய சைல்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு குழந்தை தூங்குறதே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க.
நான் குடுக்குற டிப்ஸை தயவுசெய்து எல்லாரும் கேட்டுங்க. ஏன்னா, என்னுடைய குழந்தைங்கள வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் நான் வந்து 23 வருஷமா குழந்தைங்களோட பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ, அதனால உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் குடுக்குறேன். நீங்க போய் ட்ரெய்னிங்க்கெல்லாம் போணும்னா, நீங்க நெறையா காசு கட்டணும், அத கட்டணும். புரியுதா? தயவுசெய்து நான் சொல்ற சில விஷயங்கள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடியலனாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். நேற்று அந்த குழந்தைய பற்றி கேட்கும்போது எனக்கு மனசு சரியாக கவலையாக இருக்குது. நேற்று மருந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை தூங்கியிருக்கு. அது ஃபோன் அடித்து கூட இன்னைக்கு காலையில் கேட்டேன் நான். எப்படி இருக்குது குழந்தை? மருந்து கொடுத்துருக்காங்க. அது அது வந்து சில சில குழந்தைங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸு ஐ மீன் அது செல்ஸ் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். சிலது வந்து விட்டமின் குறைவால கூட குழந்தைங்களுக்கு இருக்கும். தயவு செய்து நான் சொல்கிற 3 டிப்ஸும் நான் சொல்கிற சில விஷயங்களை லிசன் பண்ணி உங்களுக்காக தான் சொல்கிறேன், எனக்காக சொல்லலை. ஆஸ் எ எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளதால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம குழந்த மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த குழந்தைங்களை கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல பேர், அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது, பேரண்ட்ஸுங்களுக்கும் நல்லது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லிசனிங்.